வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த தை மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில், அதாவது பார்க்கும்போது ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் தான் இந்த உடைய தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 8வது ராசி விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான, அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம், அதாவது 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம், அதாவது 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி. அதாவது யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் பகவானுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லதுன்னு தெரியுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்ரீ அலர்மேல் மங்கை, அதாவது அலர்மேல் மங்களபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் கீழ் திருப்பதியில் இருக்குங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால், கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2024 தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. சரிங்களா? அதனால் ஒரு தடவை அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க. இதை தவிர்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த உடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல பகையாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா கூட பிறந்தவங்களாலேயோ சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்க விரிசல்கள் அதிகமாகி விலைக்கு தான் போகிறாங்களே தவிர நல்லது பண்ணி பொல்லாப்புன்ற பேர் வாங்கிட்டு சொந்தமே வேண்டாண்டா நம்ம தனிச்சிருக்கிறதே நல்லது அப்படின்ற ஒரு நிலைமை உங்கள் மனசுக்குள்ளார இப்போ வரக்கூடிய நிலைமை தான். ஆனால் இந்த தை மாதம் மற்றவங்களை நம்பி நீங்கள் எதுவுமே செய்யக்கூடிய ஒரு தருணம் இல்லை. கீழே விழுந்தாலும் உங்கள் கை ஊனி நீங்கள் கரணம் போட்டு தான் மேலே வரக்கூடிய நிலைமை இருக்குன்னு சொல்ல வரேங்க. சரிங்களா? அப்போ அதே சமயத்திலேயே உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான். அவர் இப்போ 6ஆம் இடத்துல உங்கள் ராசியில் அவர் பகையாக இருக்கிறார். ஏன்னா உங்கள் அதிபதியில் பகையாக இருக்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தானுங்க. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் தானே. இப்போ அந்த செவ்வாயோட அதிபதியில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல பார்க்கும்போது கட்டான்றது குரு பகவான் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா ருணரோக சத்ரு குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்கு கடன் பிரச்சனை, நல்லதே போனாலும் பொல்லாப்புன்ற பேர் தான். கொடுத்ததே கேட்டாலும் அடுத்தது பகை தான். நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் பாவின்ற பேர் தான் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. ஏன்னா எல்லாம் வாங்கி தான் கெட்ட பேர் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்குகிற அளவுக்கு தான் இருக்குதுங்க. அப்போ இதையும் தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அவர் 4 இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா தாய்க்கு உடல் உபாதைகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். தாய் நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை, கைவலி கால்வலி உடல் உபாதைகள் நரம்புக்கு சம்மந்தப்பட்டது மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா சனியுடைய வேலை என்னென்னா மருத்துவ செலவு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருவார். தாய் நல்லா இருந்தால் மனைவிக்கு நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் நம்ம விட பிள்ளைங்களுக்கு சரியில்லை. ஒன்று போனால் ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பாருங்க.
அப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணி நம்மளால் முடியாது, என்னடா வாழ்க்கைன்ற நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிலைமைகள் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுக்கு மாறும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுவார்னா மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறும்போது 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தாகணும். சரிங்களா? அப்போ இதையும் தாண்டி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் 1ஆம் இடத்துலையே இவர் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா 100% நட்பு கிரகத்தில் தான் இருக்கிறார். சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து யாருன்னா இப்போ கோச்சாரத்தில் என்ன சொல்கிறோம், மனைவின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்த்தாலும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து நல்லது பண்ணினாலும் 10 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வரும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படுவீங்க. அப்பயே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு நிலைமை உங்கள் மனைவிக்கு வரும். அப்போ அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி காலகட்டன்றதை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான். ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி புதன் பகவான். அவர் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தைரியஸ்தானம், கல்விஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்துக்குள்ளார மாற்றங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும். மாற்றங்கள்னால் என்ன, இடம் வாங்கலாம், மண்மனை வாங்கலாம், பூமி வாங்கலாம், கிரையம் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரு பண்ணலாம். மொத்தத்தில் பூமிக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய காரியம் எடுத்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கையில் காசு இருக்காது, ஆனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வேலை ஸ்டார்ட் ஆகும். அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல வந்து அவர் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதாவது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லது பண்ணனாலும் பொல்லா பண்ணுற பேர் வரும், கொடுத்ததை கேட்டால் அடுத்ததுன்ற பேர் வரும். அதாவது நீங்கள் கொடுக்குற வரைக்கும்ன்றது பிரச்சனை இல்லை, கொடுக்குறத நிறுத்திட்டாலோ இல்லை கேள்வி கேட்டாலோ அந்த இடத்துல உங்களுக்கு கெட்டவங்க ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த தை மாதம் இருந்தாலும் இந்த உடைய அதாவதுன்றதை பார்க்கும்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனியுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. சனி வந்து உங்களை வந்து 10ஆம் இடமாக பார்க்குறாரு. ஏன்னா சனியுடைய பார்வை வந்து 3 அதாவதுன்றது 3, 7, 10ஆம் இடத்தை எப்பயுமே சனி பார்ப்பார். சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடமாக உங்களுக்கு பார்க்குறதுனால, ஏன்னா சனி இருக்கும் இடத்துக்கு 7.5, ஆனால் அதே சனி பார்க்கும் இடத்துக்கு பலனை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. சனி இப்போ உங்களை ராசி பார்க்குறாரு இல்லையா, அது ஒரு நன்மை உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க. ஆனால் சனியுடைய உங்களுக்கு பார்வை பார்க்குறதுனால தொழில் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி. அப்போ சுய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சனி ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுத்துருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழில் செஞ்சு ஏன்டா நம்ம செஞ்சு நினச்சவங்களுக்கு சரி, செஞ்சு விட்டுட்டு இப்போ வேறு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ சுயத்தொழில் செய்கிறதுக்கு அருமையான ஒரு நேரம் இந்த தை மாதம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு நம்ம நஷ்டமானவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே சமயத்துலேயே இன்றைக்கி அடிமை தொழில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கும். இதுலேயும் குருவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மாற்றம் கொடுக்கும். குருன்னா யார், ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு, ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த உடைய அதாவது தை மாதம் கரெக்டான்றது வந்து விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை காலம் நல்லா இருக்குதுங்க. அப்போ இதையும் தாண்டி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு கேதுடைய பார்வை. ராகு கேதுன்றவர் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி துலா ராசியில் 12ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஏன்னா ராகு கேது வந்து நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், 11ஆம் இடத்துக்கு போனவர் வந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார். ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ 3, 7, 11 போது இப்போ கேது வந்து துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போயிட்டு 3ஆம் இடமா கடகராசி, 7ஆம் இடமா மீன ராசி, 11ஆம் இடமா விருச்சிக ராசி உங்களை தான் பார்க்குறாரு. ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அவர் வந்து நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம்.
அப்படி பார்க்குறவர் வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம், அதாவது வந்து அக்டோபர் 30, 2023 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய பார்வை உங்கள் மேலே தான், உங்கள் ராசி மேலே தான் விழுகுதுங்க. அப்போ நல்லது தான். கேதுவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. தனித்து பார்த்தா அந்த ரெண்டுமே கெட்டவன் தான். ஆனால் பார்வையில் இருக்கும்போது இவங்க 2 பேருமே நல்லவங்க தான். ஏன்னா சனி தடுப்பார், எவரை கொடுப்பார். சனி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு கொடுப்பார். சனி உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. 3, 7, 10. ராகேது 3, 7, 11. அப்போ ராக போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அது திசை புத்தி அந்தரத்துக்கு தான் அது பொருந்தும். ஆனால் மற்றபடி ராகு கேதுடைய பார்வை கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு 2மே பலனை கொடுத்தே தீருவார். மொத்தத்தில் இந்த தை மாதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அருமையான மாற்றத்தை கொடுத்தே தீருவார். இந்த தை மாதம் 30 முடிகிறதுக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக செய்திருப்பீங்க. அது மண் இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வீடு இருக்கலாம், நகை இருக்கலாம், வண்டி வாங்கணும், புதுசாக வண்டி ஏதாவது எடுக்க நினைக்கிறவங்களுக்கு, பழைய வண்டி விற்றுட்டு புதுசு மாற்றிக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு, வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வாங்கியே தீரணும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் கண்டிப்பாக வாங்குறதுக்கு அருமையான ஒரு நேரம். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஆடம்பர பொருளுக்கு வந்து கட்டான்றது வழிவகுத்து கொடுத்துருவார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.